வணக்கம். இந்த நிகழ்ச்சி கிளாப் போர்டு. ஸோ வாரம் ரொம்ப ஸ்பெஷலான டீம் மீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வாரம் ரொம்ப ஸ்பெஷலான டீம் மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். அண்ட் இவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு சின்ன ப்ரோமோ டீசர் ரிலீஸ் ஆகி பெரிய லெவல் ஹிட் ஆகி அண்ட் மக்கள் மத்தியில் வரவேற்பையும் எதிர்பார்ப்பையும் அதிகமாக ஏற்படுத்தியிருக்கு. ஸோ கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த டீம் தான் முப்பரிமாணம் டீம். அவங்கள மீட் பண்ணுறதுக்காக வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். எல்லா மனுஷனுக்கும் நிறைய முகங்கள் இருக்கு. அவதாண்டா அனு ஒரு காரியத்தை கொண்டு வந்திருக்கான். முப்பரிமாணம் படத்தோடைய இரண்டாவது இம்பார்ட்டன்ட் ரோல் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ரோல். ஸோ அதில் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்ருஷ்டி தாங்கே அவர்கள். அவங்களோட இந்த கேரக்டர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் யூஸ்வலாக பண்ணாமல் இது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் தான் நினைக்கிறேன். அதில் ஏன் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் உங்களுக்கு செட் ஆயிருக்குன்னு அவங்ககிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹாய் ஸ்ருஷ்டி மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். ஸோ இந்த படத்துக்கான வாய்ப்பு உங்களுக்கு எப்படி அமைஞ்சது? ஐ திங்க் ப்ரொடியூசர் சார் தான். இப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. தட் ஃபர்ஸ்ட் நான் நினச்சேன் அதிபம் சார் தான் லைக் கப்பல் ஆஃப் படம் பார்த்துட்டு ரெஃபரன்ஸ் எடுத்து கூப்பிட்டுருக்காங்க. பட் இப்போ தான் ஒரு 2 நாள் முன்னாடி எனக்கு தெரிஞ்சிச்சு ப்ரொடியூசர் சார் தான் வேணுங்கிற சொன்னாங்க. தட் அவங்க புது காலேஜ் சாங் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ரெஃபரன்ஸில் தான் எப்போவுமே சொல்லுவாங்க தட் படம் பண்ணுறேன்னா சிருஷ்டி தான் வேணும் சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. ஸோ ஓகே, ஒரு தனியாக நீங்கள் வந்து உங்களுடைய கேரக்டரும் சரி உங்களுடைய ஆக்டிங்கும் சரி வெளிப்படையாக இருந்திருக்கு இல்லையா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாந்தனு சாரோட ஒர்க் பண்ணியிருந்தீங்க. அந்த காம்பினேஷன் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்னு நினச்சிங்க? நான் சொல்கிறதுன்னா தட் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. நான் எதுக்கு சொல்கிறேன்னா தட் ப்ரெஷ் ஷோவில் நம்ம 2 சாங் அண்ட் ட்ரெய்லர்ஸ் அண்ட் எவ்ரி திங் காமிருக்கோம். ஸோ அந்த டைமில் எனக்கு இப்போ வரைக்கும் எல்லா ப்ரெஸ் மீட்டில் போயிருக்கேன் நான். அண்ட் நோபடி லவ் ஸ்டோரி கூட பண்ணியிருக்கேன், மேகா ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் ஸ்டோரி. பட் இப்போ வரைக்கும் எனக்கு யாருமே வந்து சொல்லவே இல்லை தட் உங்கள் கெமிஸ்ட்ரி அவ்வளோ நல்லா இருக்குது, ஒரு நேச்சுரலாக இருக்குது. பட் சாந்தனுவோட அதை பார்த்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் காம்ப்ளிமெண்ட் என்னன்னா நீங்கள் 2 பேர் காம்ப்ளிமெண்டிங் இச் அதர், அவ்வளோ நேச்சுரலாக இருக்குது. ஸோ ஐ திங்க் தட்ஸ் வெரி குட் திங் நோ. ஸோ அப்புறம் நான் ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு அந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ஸ் வருது. ஈவன் ஆன் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், அதர் சோஷியல் நெட்வொர்க் பீப்புளுக்கு மெசேஜிங் அண்ட் சேயிங் இந்த படம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்க தெரியுது. ஸோ ஸோ நிறைய மூவிஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரீவியஸ் மூவிஸ்லாம் வந்து ரொம்ப பப்ளியான சாமிங்கான கேரக்டர்ஸ் பண்ணியிருந்தீங்க. இந்த மூவியில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரோல் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அதை பற்றியான எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டானா மீனிங் நான் எஸ் இட் இஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட். பிகாஸ் நான் நினைக்கிறேன் தட் சிருஷ்டிக்கு இந்த படத்துக்கு பார்க்கும்போது நீங்கள் எல்லாம் சொல்லுவீங்க தட் இந்த மாதிரி எக்ஸ்பெக்டே பண்ணலாம். இட் வில் பி ஐ ஓப்பனிங் லைக் ஷாக்கிங் ஃபார் எவ்ரி ஒன். ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். எப்போவுமே எனக்கு நீங்கள் பப்ளியாக க்யூட்டாக ரொம்ப ஸ்வீட்டான பார்ப்பீங்க. ஸோ ஐ திங்க் திஸ் ஃபில்ம் வில் கொஞ்சம் பேச போகிற வரைக்கும் கேரக்டர் இருக்கும். கண்டிப்பாக உங்களுடைய லுக்கும் சரி சாந்தனோட லுக்கும் சரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் வந்து ரொமான்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வரணும்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயமும் கிடையாது. ஸோ என்ன காம்ப்ளெக்சிட்டி நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? அப்படி ஒரு லுக்கான ஒரு ஹீரோ கிட்ட நம்ம எப்படி ரொமான்டிக்காக நடிக்கிறது அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்சிட்டி இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அந்த இதில் நீங்கள் என்ன ஃபேஸ் பண்ணீங்க? அது நீங்கள் சாந்தனோட ஃபர்ஸ்ட் லுக் சொல்கிறீங்க இல்லையா? ஆக்சுவலி சொல்கிறது சாந்தனுக்கு அந்த டிஃப்ரெண்ட் லுக் 3rd ஸ்டேஜில் வருது. இந்த படத்துக்கு 3 ஸ்டேஜஸ் ஆஃப் ஏஜஸ் டிரெக்டர்ஸை காமியிருக்காங்க. லைக் 2 பேர் சின்ன வயசில் இருக்கும்போது, அப்போது ஸ்கூல் படிக்கிற போது, காலேஜ் படிக்கிற போது, அண்ட் அப்புறம் அந்த மெச்சூர் லெவல். இப்போ வரைக்கும் என்னோட லுக் இன்னும் காமிக்கல. சாந்தனோட அந்த மொட்டேஜ் அந்த லுக் இருக்கு இல்லையா, அது அந்த டைமில் என்னோட வேற லுக் இருக்கும். ஸோ அதை ரொம்ப சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க டிரெக்டர் சார். ஸோ வென் தட் வில் கம் யூ வில் சி. பிகாஸ் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க தட் அந்த லுக் வரும்போது நீங்கள் எப்படி பேச இப்போ நீங்கள் ரொமான்ஸ் பண்ணீங்க. பட் வென் மைண்ட் வில் கம் நோ தென் யூ கேன் சி தட் இட் இஸ் பயங்கரமாக இருக்குது அந்த 2 பேருக்கு. ஸோ ஐ திங்க் அதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். சின்ன வயசில் இருக்கும்போது தட் சம் கிட்ஸ் வேர் வி கால்ட். ஸ்கூலில் இருக்கும்போது நான் தான் ஸ்கூல் படிக்கிறத பொண்ணு பண்ணேன். அண்ட் அப்போ டீனேஜர் அதே பண்ணோம். அண்ட் தென் மெச்சூர் கல்யாணம் வருத ஏஜில் 24-25. ஓகே, ஸோ இந்த டைரக்டர் பார்த்தீங்கன்னா அதிரூபன் சார். அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். இது வரைக்கும் அதான் அவங்களோட ஒர்க் பண்ணதான் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லியிருக்கேன் நான். ஐ மீன்
It was tough. Bala sir institute la vanda. Sir is an associate of Bala sir. And now rombo like my one of a dream, every artist dream to work with Bala sir. இப்போ நினைக்கிறேன் நான் அதை பாதி ட்ரீம் நான் குறைக்கிறது பிகாஸ் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஒர்க் வித் ஆதி சார் அப்படியே இருக்காங்க பாலசரோட தாட்டு பாலசரோட எக்ஸிக்யூஷன் ஆஃப் ஃபிலிம் ப்ரோசஸ் அண்ட் எவ்ரி திங் லைக் பாலா சார் ஸோ இப்போ மினி குட்டி பாலா சார் எனக்கு கிடைச்சிருக்கு இது படத்துக்கு ஸோ வேண்டாம் கொஞ்சம் ரெஸ்ட் அப்புறம் ஸோ ஒரு மூவியோட ஹீரோயினோட லுக் சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபரோட இம்பார்ட்டன்ட் ரோல் ஸோ அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள் அவங்க எனக்கு சி வென் ஐ signed this film, there was one condition which எல்லாருமே சொன்னாங்க because moon changes காமிக்கிறோம்னா உங்களுக்கு பயங்கரமா அந்த சேஞ்ச் தெரியணும் சும்மா சேஞ்ச் பண்றது கிடையாது you just don't have to change your makeup and hairstyle ஒரு பாடி லாங்குவேஜ் சில பாடி லாங்குவேஜ் வாக் பண்றது the way of approach the character so நான் ஸ்கூல் படிக்கிறது டைம் that school dressல I become very lean I was zero size that time so and like small I've become for that role appa teenage vanda aprom kunjo little you know a little bit weight I need to put because teenager la when you come to 24 25 you need to have that mature body adu turtura irukumbodhu school la irukumbodhu adha na continue pannalanga adha na teenager and that third stage la pannala so and madri changes with not just because hairstyle with makeup but everything we change so cinematographer director sir everybody ஒரு படத்தை பண்றதுக்கு முன்னாடியே screen test எடுத்துட்டு my hairstyle they have changed my makeup they've seen எந்த மாதிரி சூட் ஆயிடும் அவருக்கு எல்லாம் செக் பண்ணிட்டு தான் நம்ம ஷூட் மீன்ஸ் நிறைய ப்ரொசீஜர் இருந்துச்சு பிஃபோர் ஷூட்டிங் நிறைய மீன்ஸ் நிறைய நம்ம ஸ்க்ரீன் டெஸ்ட் இருக்கட்டும் ஆடிஷன்ஸ் and there was a dialogue delivery me and Sonu and there was like lot of things were we were planning அப்பதான் நம்ம ஷூட்க்கு போனோம் ஈவன் ஷூட்ல கூப்பிட்ட அப்புறம் 3 நாள் முன்னாடி கூப்பிட்டுருக்காங்க சார் நமக்கு so that அந்த செட் எல்லாம் உட்கார்ந்த அப்புறம் we will be related to the கதை ஸோ நிறைய ரோல்ஸ் பண்ணியிருப்பீங்க நிறைய வியூஸ் உங்களுக்கு வந்திருக்கும் ஸோ இந்த மூவிக்கு அப்புறமா உங்களோட ரீச் மக்கள்கிட்ட எப்படி இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க I think people will say இந்த பொண்ணுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு ஒரு நடிக்கிறது ஒரு I think பெரிசா நான் சொல்ல மாட்டேன் because I think I'm also waiting what audience இப்படி சொல்லுவாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர் இதுங்க சேலஞ்சிங்கான இருக்கு ரொம்ப சேலஞ்சிங் ஐ மீன் நான் ஃபர்ஸ்ட் டைம் கதை கேட்கும் போது நான் ஓடிட்டேங்க ஆமா இப்படியே உட்கார்ந்துருக்காங்க நானும் டிரெக்டர் சார் ரூம்ல கேட்டு அப்புறம் நான் ஓடிட்டேன் சருக்கு சொன்னேன் சார் வந்துட சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டேன் கிளம்ப அப்புறம் ஃபோனே அடிக்கல நான் ஒரு 2 நாள் அப்போதான் ப்ரொடியூசர் சார் திருப்பி கூப்பிட்டுட்டு என்னோட அப்பா கிட்ட பேசிட்டு எல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு நம்ம திருப்பி வந்தோம் பட் என்னன்னா எனக்கு அப்படியே கால் எல்லாம் இதாச்சு ரொம்ப ஸ்ட்ராங் இப்போ நான் ரிவீல் பண்ண முடியாது பட் நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நான் எதுக்கு அவ்வளோ இதே பயந்துட்டேன் அவ்வளோ டிஃப்ரெண்டான கேரக்டர் அது உங்களுக்கு ஐ திங்க் இந்த வரைக்கும் யார் ஹீரோயினுக்கு அவ்வளோ அர்லி ஸ்டேஜில் இந்த மாதிரி கேரக்டர் கிடைக்கும் கண்டிப்பாக நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்க அண்ட் டிஃப்ரெண்ட்டான வேஸ் நீங்கள் ஆக்ட் பண்ணியிருக்கீங்க இதுக்கான அவுட்புட் பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுச்சு அழுவு வந்துச்சு எனக்கு பிகாஸ் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் ஷூட்டிங்லன்னு அப்படியே ஞாபகம் இருக்கு பட் பார்க்கும்போது நான் ஐயோ நல்லா வந்துச்சுல்ல சும்மா ஓவர் ஆக்டிங் பண்ணோம் நான் என்ன ஆல் தட் ஐ ஃபெல்ட் பட் எனக்கு தெரியல ஏன் ஆதி சார் எனக்கு இப்படி பார்த்தாங்க எனக்கு புரியலங்க நான் எப்போவுமே இன்னோசென்ட் கியூட் கேர்ள் வெரி பாசிட்டிவ் பர்சன் ஐ ஆம் பட் அந்த படத்துக்கு பார்க்க அப்புறம் அவ்வளோ சேஞ்சஸ் எனக்கு ஒரே ஒரு ஃப்ரேமில் சேஞ்சஸ் இருக்கு தெரியுமாங்க ஐ கான்ட் பிலீவ் தட் டிரெக்டர் சார் அப்படியே எனக்கு பார்த்துட்டு அப்படி எனக்கு போர்ட்ரே பண்ணியிருக்காங்க ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் யார் நானும் கூட அப்படி பார்க்கல எனக்கு நினைச்சில்ல ஐ நெவர் தாட் ஆஃப் மை செல்ஃப் ஐ கேன் டூ தட் ஸோ நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்க அதுக்கான பலன் கண்டிப்பாக மூவி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தெரிய போகுது ஸோ நிறைய ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் பண்ண போறீங்க அதுக்காக கேப்டன் டிவி சார்பாக ஒரு பெரிய வாழ்த்து கேப்டன் டிவி வியூவர்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி முப்ரி மனம் 3rd மார்ச்க்கு ரிலீஸ் ஆகுது ப்ளீஸ் கண்டிப்பாக இந்த படம் பாருங்க பிகாஸ் ரொம்ப புதுவாக இது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் உங்களுக்கு கூட பிகாஸ் நீங்கள் எப்போவுமே எனக்கு பார்த்துருப்பீங்க தட் ஃப்ரேம்ஸில் ஃபிலிம்ஸில் தான் நான் ரொம்ப க்யூட் பப்ளி ஸ்வீட் இன்னோசென்ட் கேர்ள் பட் இந்த படத்துக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக என்னை பார்க்க போறீங்க ஸோ என்னோட டைரக்டர் ஆதி சார் எனக்கு என்னோட பரிமாணமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஸோ இந்த முப்ரி மனம்க்கு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் எனக்கு பார்த்தது தேங்க்யூ
முப்பரிமாணம் படத்தோட இம்பார்ட்டன்ட் பர்சன் அவரை சொல்லலாம். அண்ட் எஸ், கண்டிப்பாக வந்து இந்த படத்தோடைய ப்ரொடியூசர் அவர் தான் நம்ம மீட் பண்ண போகிறோம். ஹாய் சார். வணக்கம். ஸோ நிறைய மூவிஸ் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த மூவி ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கான என்ன ரீசன்? இது நிறைய மூவிஸ்ன்னு சொன்னீங்க, அது இல்லை. ஃபஸ்ட்டு இதுதான் எங்கள் நிறுவனத்துடைய சமையாலயா கிரியேஷன் தயாரிக்கக்கூடிய முதல் படம், ஃபஸ்ட்டு மூவி, ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர். என் பேர் பொள்ளாச்சி வி விசு. இந்த படத்தில் என்னுடைய பிரதரும் சேர்ந்து இதில் தயாரிச்சிருக்கிறாரு. அவர் பேர் கோல்டு குமார். நாங்கள் தயாரிக்கிற ஃபஸ்ட்டு படம் இந்த முப்பரிமாணம். இந்த படத்தினுடைய ஹீரோ சாந்தனு பாக்யராஜ். சாந்தனு பாக்யராஜ் இது வரைக்கும் பார்த்த சாந்தனுவை ஒரு வித்தியாசமான கேரக்டர்லையும் கெட்டப்லையும் இந்த படத்தில் பார்க்கலாம். அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் டைரக்டர் தான். இந்த படத்தில் ஹீரோயின் வந்து சுஷ்டி டாங்கே, மேகாவில் நடிச்சிருப்பாங்க, அவங்களுக்குலாம் தெரியும். இது வரைக்கும் அவங்க பண்ண கேரக்டரை விட இது ஒரு வெயிட்டான கேரக்டர். இந்த படத்தினுடைய டைரக்டர் சொல்லணும்னா அதிரூபன். டைரக்டர் பாலா சார்ட்டையும் கதிர் சார்ட்டையும் அசிஸ்டண்டாக இருந்துட்டு ஃபிலிம் ஸ்டூடெண்ட்டு, திரைப்படக் கல்லூரி மாணவன். திரைப்படக் கல்லூரியில் படிக்கும்போது ஷார்ட் ஃபிலிமுக்கு தமிழ்நாடு அரசுடைய கோல்டு மெடல் பரிசு வாங்கினவர். இவர் முத எங்கள்கிட்ட இந்த கதையை சொல்லும்போது சொல்கிற பாங்கே எங்களுக்கு கதை பிடிச்சிருந்தது. சரி, இந்த படத்தை நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு நானும் என் பிரதரும் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு பட்ஜெட்டில் ஆரம்பித்தோம். அது பட்ஜெட்டை தாண்டி போயிட்டே இருந்துச்சு. சரி, நல்லா வந்திருக்குது, இந்த பட்ஜெட்டை பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக டைரக்டர் என்னென்ன கேட்டாரோ கதைக்கு தேவையான அனைத்தையும் கொஞ்சம் கூட அந்த கரு சிதையாமல் நாங்கள் செஞ்சு கொடுத்தோம். இன்றைக்கி முழு திருப்தி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இந்த படத்துடைய சிறப்பில் அதுவும் ஒன்று. ஸோ இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களோட ஃபீலிங் எப்படி இருந்தது? ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நம்ம உழைச்ச உழைப்பு, நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டு கண்டிப்பாக நமக்கு ரிட்டர்ன் வரும். இது ரொம்ப ஃபுல்லு திருப்தியை ஆடியன்ஸை திருப்திப்படுத்தணும்னு எங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நம்ம முதல்ல தேர்வு பண்ணும்போதே டெக்னிக்கல் லெவலில் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 பேர் வாங்கின டெக்னிக்கலாக போட்டோம். மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் சார், எடிட்ரு விவேக் ஹர்ஷன், அவர்லாம் நேஷனல் அவார்டு வாங்கினவர் ஜிகிர்தண்டா படத்துக்கு. அப்புறம் இந்த படத்தில் தம்பி ராமையா காமெடி பண்ணியிருக்கிறாரு, அவர் ஒரு நேஷனல் அவார்டு. இப்போ ஹீரோவுக்கு ஃப்ரெண்டாக வர்ற அப்புக்குட்டி, அவர் அழகுசாமி குதிரைக்கு அவர் நேஷனல் அவார்டு. இந்த படத்தில் 3 கவிஞர்கள், நான் முத்துக்குமார், யுகபாரதி, கபிலன், இப்படி 3 கவிஞர்கள். டான்ஸ் மாஸ்டர் 3 பேர், பிருந்தா, பாபி, ஷெரீஃப்னு சொல்லிட்டு, இப்படி எல்லாமே விதவிதமாக, அதாவது ஒரு கவிஞர்கிட்டே பாட்டை வாங்காமல் 3 கவிஞர்கள்ட்ட பாட்டை வாங்கி 3 விதமான கோரியோகிராஃபரை வச்சு இந்த படம் நல்லா வரணும், பாட்டு நல்லா வரணும், கதை நல்லா வரணுங்கிறதுக்காகவே பயங்கரமான ஒரு சிரத்தை எடுத்து இந்த டீம் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய சொந்த படமாகவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. டைரக்டர் சைட்லையும் சரி, அசிஸ்டன்ட் டைரக்டரும் சரி, டெக்னீஷியன் சைடும் சரி. சாந்தனு இதுக்காக ஒரு தனியாகவே ஒரு பாடி டெவலப் பண்ணி ஒரு எக்ஸசைஸ் போட்டு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி வித்தியாசமான கெட்டப்பில் வர்றாரு. இதில் படம் பார்த்தா கண்டிப்பாக ஆடியன்ஸுக்கு இது 100% திருப்தி அளிக்கக்கூடிய படமாக வந்திருக்குது. கண்டிப்பாக சார். இந்த ப்ரொமோஷனல் சாங் பார்த்து தான் வந்து பெரிய வரவேற்பு ஏற்படுத்திருக்கு மக்கள்கிடையே. ஸோ அந்த ஹிட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரீச் ஆகும், அவங்க கிட்ட போய் பெரிய ஒரு லெவலில் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்காக கேப்டன் டிவி வியூவர்ஸ் சார்பாக என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் அதனுடைய நிறுவனத்தாருக்கும் முப்பரிமாணம் குழு சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். எல்லோரும் ரசிகர்கள் வந்து இந்த படத்துக்கு ஆதரவு கொடுங்க, வந்து தியேட்டரில் வந்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஓகே வியூவர்ஸ், ஸோ ரொம்ப நேரமாக நம்மளோட டீம் உட்காந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னாடி லெட்ஸ் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். இம்பார்ட்டன்ட் ரோல் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோ. அண்ட் இவரை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நிறைய சாமிங்கான பப்ளியான கேரக்டர்ஸ்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு ரகடான ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ட் அவர் தான் நம்மளுடைய சாந்தனு பாக்யராஜ் அவர்கள். அவர்கிட்டயே நம்ம நேரடியாக போய் பேசலாம் வாங்க. ஹாய் சாந்தனு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மூவியில் உங்களோட கேரக்டர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சாமிங் அண்ட் பப்ளி, சாக்லேட் பாய் அப்படின்னு நிறைய பண்ணிட்டு இதில் ஒரு ரகடான லுக் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆக்கிட்டீங்க? ஃபஸ்ட்டு கேப்டன் டிவி நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். முப்பரிமாணம் வந்து
என்னோடய லைஃப்பில் நான் இது வரைக்கும் ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம் அப்படிங்கன்னா அது முப்பரிமாணம் தான் சொல்லுவேன். ரொம்ப ஒரு நம்பிக்கையாக இருக்கிற ஒரு படம் எனக்கு இது கண்டிப்பாக. ஏன்னா வந்து இதில் இந்த படத்தோட கதையும் சரி, என்னோட கதாபாத்திரமும் சரி, மக்கள்கிட்ட கொண்டு போய் ஈஸியாக ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு எமோஷன் இது. முப்பரிமாணங்கிறது பேசிக்கலி வந்து ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு லவ் த்ரில்லர். அண்ட் அந்த லவ்ங்கிற ஒரு எமோஷனே வந்து எல்லாருமே வந்து ஒரு ரிலேட் பண்ணக்கூடிய விஷயந்தான். அண்ட் எல்லாருமே நம்ம நிறைய லவ் ஸ்டோரிஸ் எல்லாருமே பார்ப்போம். பட் அதில் சில காதல் கதைங்க மட்டும்தான் வந்து நம்ம மனசில் நிற்கிற மாதிரி ஒரு காதல் கதையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து முப்பரிமாணம் வந்து எல்லாராலையும் ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். என்னோட கதாபாத்திரம் வந்து எனக்கு நான் இது வரைக்கும் பண்ணதுலேயே வந்து ரொம்ப ஒரு நெக்ஸ்ட் டோர் பாய் அப்படிங்கிற ஒரு விஷயம். அது வந்து டைரக்டர் ரொம்ப ரொம்ப பர்டிகுலராக இருந்தார். என்னோடய பர்ஃபார்மன்ஸு, என்னோட ஹேர் ஸ்டைல், என்னோடய லுக்கு, காஸ்டியூம்ஸ் எல்லாமே வந்து ஒரு சாதாரண ஒரு பொது மக்களாக இருக்கிற ஒரு ஆடியன்ஸ் வந்து நம்ம வீட்டு பையன் மாதிரி இருக்கானே, இல்லை நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்கானே அப்படின்னு அவங்க ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டரைசேஷன். கேரக்டர் நேம் வந்து கதிர். ஸோ இந்த கதிருக்கும் அனுஷாக்கும், சுஷ்டியோட கேரக்டர் நேம் அனுஷா, கதிருக்கும் அனுஷாக்கும் சின்ன வயசுலேருந்து ஏற்படுற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அது எப்படி லவ்வாக மாறுது, அதுக்கப்புறம் கல்யாணம் வரைக்கும் வர ஒரு 3 ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப், அதுதான் முப்பரிமாணம். ஸோ கண்டிப்பாக லுக் வைஸும் சரி, கேரக்டர் வைஸும் சரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கான ஹார்ட் ஒர்க் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, என்ன எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டிருக்கீங்க? படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சாமிங்கான ஒரு நல்ல ஒரு லவர் பாய் அந்த மாதிரி தான் இருப்பேன். பட் அதுலேயும் வந்து நிறைய பர்ஃபார்மன்ஸ்லேருந்து பாடி லாங்குவேஜ்லேருந்து எல்லாமே நாங்கள் கரெக்ட் பண்ணோம். எவ்வளோக்கு எவ்வளோ அளந்து பேசுறது, எவ்வளோ சட்டிலாக பேசுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணோம். இந்த மொட்டை கெட்டப் வந்து இனிஷியலாக வந்து அது ஆக்சுவலாக இல்லை. இனிஷியலாக என்ன டைரக்டர் என்ன சொன்னார், வேறு ஒரு சேஞ்ச் வேணும், ஒரு ரக்கெட்டாக ஒரு லுக் ஒன்று வேணும்னு சொன்னார். திடீர்னு ஒரு நாள் அப்ரப்டாக அவருக்கு ஒரு மைண்டில் ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சு, நம்ம ஏன் மொட்டை அடிக்கக்கூடாதுன்னு. நானும் டக்குன்னு ஓகேன்னு சொல்லிட்டேன், பயங்கர ஒரு எக்ஸைட்மெண்ட்டில். ஏன்னா இந்த கதையில் வந்து நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஹீரோவாக இல்லாமல் நான் வந்து ஆரம்பத்தில் இந்த கதையில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். நான், டைரக்டர் அண்ட் கேமராமேன் ராசாமதி, நாங்கள் 3 பேர் தான் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்தோம். ஸோ அவர் கேமராமேன் மூலியமாக தான் எனக்கு இந்த கதையை வந்துச்சு. ஸோ இதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணலாங்கிறப்போ நாங்கள் ஒவ்வொரு விஷயம் நாங்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பேச இந்த மொட்டை அப்படின்னு ஒரு விஷயம் வந்தப்போ டக்குன்னு ஓகேன்னு சொல்லிட்டேன். அந்த மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து எனக்கு திடீர்னு ஒரு பயம் வந்துச்சு. மொட்டை அடித்தா நம்ம மூஞ்சி எப்படி இருக்கும், பார்க்குற மாதிரி இருக்குமா, இல்லை ரொம்ப கொடூரமாக இருக்குமா அப்படின்னு. அதுக்கப்புறம் நிறைய போராட்டங்கள், ரொம்ப நாள் வந்து நான் பண்ண முடியாததெல்லாம் சொல்லி ஃபைனலாக நான் ஒரு விஷயம் டிசைட் பண்ணிட்டேன். சரி, டேரக்டர் வந்து எனக்கு ஒரு 7 வருஷம் பழக்கம், பாலா சாரோட ஸ்கூல், பாலா சாரோட உதவி இயக்குனராக இருந்து வந்து ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் வச்சுருந்துருக்காரு. அண்ட் நான் பார்த்தேன் ரொம்ப நல்லா மேக்கிங்கில் வந்து ரொம்ப நல்லா எடுக்கிறாரு. கரெக்டாக ஆடியன்ஸ்கிட்ட எப்படி கன்வே பண்ணணுமோ அந்த விஷயத்தில் ரொம்ப கிளியராக இருந்தார். சரி, நம்ம பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணி நம்ம நம்பி விடுவோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த மொட்டையை அடித்தோம். இன்றைக்கி பார்த்தா அந்த மொட்டை லுக்கு தான் வந்து எல்லார் மனசுலையும் அவ்வளோ டக்குன்னு ஒரு எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சிருக்கு. சாந்தனுவா இது அப்படின்னு நிறைய பேர் ரெக்கக்னைஸே பண்ணல, இது சாந்தனுவா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாரையும் திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு லுக்காக அது அமைஞ்சது. அதை நான் டேரக்டருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த மொட்டை லுக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த லுக்கு வந்தது. அதுக்கப்புறம் வந்து அந்த கேரக்டரைசேஷனுக்கு வந்து டப்பிங்லேருந்து பர்ஃபார்மன்ஸ்லேருந்து நிறைய விஷயங்கள் ஒர்க் பண்ணோம். இந்த கேரக்டர் பேசுகிறது வந்து இந்த முதல் கேரக்டர் பேசுகிறதோடு இது இன்னும் நிதானமாக பேசணும், இன்னும் சட்டிலாக பேசணும், கண் சிமிட்டாமல் பேசணும், ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஒரு விஷயம் வந்து எங்கேயும் டிவேட் ஆகாமல் ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஒருத்தர் வந்து எப்படி பேசுவாரோ அந்த மாதிரி ஃபோக்கஸ்டாக இருக்கணும், கண் சிமிட்டாமல் இருக்கணும். டப்பிங்லலாம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டோன் கொடுக்கணும் வாய்ஸில். அந்த டப்பிங்லாம் நான் என்ன பண்ணேன்னா, அந்த பேஸ் கொண்டு வருது எல்லாருக்குமே ஈஸியாக அந்த பேஸ் வாய்ஸ் வராது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா வந்து நைட்டு 10 மணிக்கு தான் நான் கடைசியாக தண்ணி குடிக்கிறேன்னா அந்த நைட்டு 10 மணிக்கு தான் கடைசி அந்த ஒரு கிளாஸ் வாட்டர். அதுக்கப்புறம் வந்து யார்கிட்டையும் பேச மாட்டேன். ஒரு 12 மணி அந்த மாதிரி தான் தூங்குவேன். காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு பல்லு கூட விளக்காமல் யார்கிட்டையும் ஒரு வார்த்தை பேசாமல் அப்படியே காரில் போய் ஏறுவேன். நேராக டப்பிங் ஸ்டுடியோ போவோம். அங்கே போய் எல்லாருக்கிட்டையும் வந்து ஜஸ்ட்டு சைகையில் ஒரு ஹலோ சொல்லிவிட்டு நேராக மைக் முன்னாடி போய் நிற்பேன். ஆக்ஷன்னு சொல்லுவாங்க, பேச ஆரம்பிப்பேன். அந்த வாய்ஸ் வந்து பயங்கர கணீர்னு ஒரு சேஞ்ச் ஒன்று கொடுத்தது. அது வந்து ஒரு 1 hour 2 hours தான் மேக்ஸிமம் நிற்கும். அந்த 2 மணி நேரத்துக்கு அந்த பேஸ் வாய்ஸில் பேசி முடித்தோடனே வாய்ஸ் பிரேக் ஆகி ரெகுலர் வாய்ஸ் வந்துடும். அன்றைக்கி அதோட எனக்கு டப்பிங் ஓவர். மீதி கேரக்டர்ஸ்லாம் வந்து பேசுவாங்க, திருப்பி அடுத்த நாள் காலையில் தான் வந்துடும். ஸோ இந்த மாதிரி டப்பிங்கில் நாங்கள் ஒர்க் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி மைன்யூட்டான விஷயங்கள் அன்றைக்கி கூட சுசீந்திரன் சார், டைரக்டர் சுசீந்திரன், அவரும் ஃபோன் பண்ணார். ட்ரெய்லர் பார்த்துட்டு அவர் என்ன சொன்னார்னா, இந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது தெரியுது நீங்கள் நல்லா நடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியுது. ரெண்டாவது மைன்யூட்டான எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாம் வந்து சின்ன சின்ன எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப சட்டிலாக பண்ணீங்க அப்படின்னு தெரிஞ்சுது. ஸோ இது எல்லாமே நாங்கள் வந்து பண்ண ஹோம் ஒர்க். ஷூட்டிங் வந்து போனோன்னா ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு 3 நாள் முன்னாடியே ஷூட்டிங் ஸ்பாட் போயிடுவோம். அங்கே வந்து அந்த கேரக்டர் என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணும், அந்த கேரக்டர் என்ன மாதிரி பாடி லாங்குவேஜில் இருக்கும், அந்த கேரக்டர் எப்படிலாம் பேசும்,
அந்த ஷூட்டிங்கான ஆம்பியன்ஸ் அங்கே தான் போய் உட்காருவோம், யாரோடய ஃபோன் கம்யூனிகேஷன் வைக்க மாட்டோம், ஏன்னா மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகும். ஸோ இப்படிலாம் பண்ணி இந்த கதாபாத்திரத்துக்குள்ளே இறங்கி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 hours ஆயிரும் நம்ம மைண்ட் செட் உள்ளே வரதுக்கு. அதுக்கப்புறம் தான் ஷூட்டிங் ஆரம்பிச்சு பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப மைன்யூட்டாக நிறைய விஷயங்கள் ஒர்க் பண்ணி இது இந்த அளவுக்கு நான் எந்த படத்துக்கும் நான் பண்ணதில்லை. அது பண்ணதுக்கு காரணம் ஒன்று ஆப்வியஸாக டைரக்டர் அவரோட க்ரியேட்டிவிட்டி, ரெண்டாவது இந்த படத்து மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு. கண்டிப்பாக ஒரு டேரக்டர் கிட்ட இருந்து ஒரு பாராட்டு வருது அப்படின்னா ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. ஆனால் உங்களோட லுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட். பார்த்தோன்னே கண்டுபிடிக்க முடியல அது சாந்தனுவா அப்படின்னு. அதே மாதிரி ஸ்ருஷ்டி நிறைய விஷயம் சொன்னாங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், பேர் ஃபுட்லலாம் வந்து ஃபாரஸ்ட்டில் ஓடினேன் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன் நிறைய சொன்னாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி கஷ்டமாக ஃபீல் பண்ணீங்களா? இந்த ரோல் இப்படி ஒரு ரோல் கொடுத்துட்டாங்களே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணீங்களா? இல்லை, ஃபீல் பண்ணலைங்க. நான் அதை ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஒவ்வொரு நடிகருக்கும் வந்து ஒரு பிரேக் த்ரூ பாயிண்ட்னு ஒன்று இருக்குது. இப்போது விக்ரம் சார்லாம் வந்து 22 வருஷத்துக்கு அப்புறம் சேதுன்னு ஒரு படம் பண்ணார். அந்த சேதுங்கிற படத்தில் அவர் எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு மெனக்கிட்டாரோ அதுதான் இன்றைக்கி அவரை விக்ரமாக மாற்றிருக்கு. ஸோ எனக்கு வந்து நான் அவரும் சரி, அப்புறம் நந்தாவில் வந்த சூர்யா சாரும் சரி, எல்லாருக்குமே வந்து எந்த கேரக்டருக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம போடுற கஷ்டம் தான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம அங்கே எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்குறோமோ அதுதான் நம்மளுக்கு நாளைக்கு ஒரு பலனாக கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு ஃபீலாக நான் ஃபீல் பண்ணேன் அப்படிங்கிறதுலாம் இல்லை, நான் அதை ரொம்ப ஹாப்பியாக எடுத்துக்கிட்டேன். பட் எஸ், ஷூட்டிங் ஸ்பாட்டில் பண்ணும்போது அது ரொம்ப டஃப்பாக தான் இருந்துச்சு. ஃபைட்லாம் வந்து டேரக்டர் என்ன சொன்னார், பயங்கர ரியலிஸ்டிக்காக இருக்கணும். கோட்டி மாஸ்டர் வந்து இந்த நான்கடவுளில் மலையாளி ஃபைட் ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஒரு மலையாளி ஒருத்தர் அந்த கோயில் மடத்துக்கு மேலேருந்து கீழே அடிச்சு எடுத்துகிட்டு வரும். அந்த ஃபைட் இவர் தான் பண்ணார், ஸ்டண்ட் ஷிவோட ஸ்டண்ட். ஸோ அவர் வந்து நான்கடவுள் டைம்லேருந்து டேரக்டருக்கு பழக்கம். ஸோ அவர் தான் இந்த படத்துக்கு வந்து ஃபைட் மாஸ்டர் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காரு. அவரோட என்ன பேசி என்ன பண்ணிட்டாங்க, பாலா சார் படத்தில் வர மாதிரி பயங்கர ராவாக இருக்கணும், எங்கேயும் இந்த ரோப்பு கட்டுறது, அப்புறம் இந்த ஒரு ஹீரோயிக்காக வந்து ஆக்ஷன் கட்ஸ் பண்ணுறதெல்லாம் இருக்கக்கூடாது. நான் பண்ணுற ஃபைட்லேயும் வந்து ஒரு ரிதம் இருந்துச்சுன்னா அதை ரிதமை கட் பண்ணுவாங்க. ஒரு 90 கிலோ ஃபைட்டர் நான் தூக்கிட்டு போனேன்னா நான் தூக்கிட்டு போகணும். தூக்கிட்டு போய் ஒரு கல்யாண மண்டப ஃபைட்டில் என்ன ஆயிடுச்சு, அந்த ஃபஸ்ட்டு டேக்கில் வந்து அந்த ஃபைட்டை தூக்கிட்டு போய் ஒரு கிளாஸில் அடித்து உடைக்கணும். கிளாஸில் அடித்து உடச்சிட்டானா வெயிட் தாங்க முடியாமல் கீழே விழுந்து என் முட்டியில் ஸ்ட்ரைட்டாக லேண்ட் ஆகி ஒரு மணி நேரம் முட்டிலாம் அப்படியே வீங்கிருச்சு எனக்கு. அப்போ கூட டேரக்டர் வந்து 10 நிமிஷத்தில் வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னாரு. பயங்கரமாக அவரோட சண்டை போட்டு ஒரு மணி நேரம் ஷூட்டிங்லாம் பிரேக் ஆச்சு. பட் அதுக்கப்புறம் நான் யோசிச்சேன், சரி ஓகே, கால் முட்டி உடஞ்சாலும் பரவாயில்ல, ஒரு விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அதை கொண்டு வந்துடணும்னு அந்த டெடிகேஷனில் பண்ணோம். கிளைமேக்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் லுக், அந்த ஃபேஸில் இருக்க அந்த எமோஷன் வந்து எப்படி வந்துச்சுன்னா, கிளைமேக்ஸ் வந்து ஒரு 7 நாள் சேசிங் சீக்வன்ஸ், அதில் ஒரு 4 நாள் ஃபைட். அந்த 4 நாளுமே வந்து ஒவ்வொரு ஷாட்டுக்கு முன்னாடி ஒவ்வொரு டேக்கு முன்னாடி நான் தலைகீழ் நின்று புஷ்அப்ஸ் பண்ணுவேன். எதுக்குன்னா வந்து உடம்புல இருக்கிற ஒட்டுமொத்த அந்த ரத்தமும் வந்து நம்ம தலைக்குள்ளே ஏறும், ஃபேஸ் வந்து ப்ளோட்டப் ஆகும், கண்ணெல்லாம் செவந்து போகும், ஒரு இரிட்டேஷன் ஆகும். அந்த மூடில் எடுத்த ஸ்டில்லு தான் அந்த ஃபர்ஸ்ட் லுக் நாங்கள் கொடுத்தோம். ஸோ ஏன் எல்லாருமே அந்த ஃபர்ஸ்ட் லுக்கை பாராட்டினாங்கன்னா அதுக்கு பின்னாடி இவ்வளோ ஒரு விஷயங்கள் இருக்குது. எல்லோரும் நினைக்கலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடுவாங்க அப்படின்னு. நிறைய ஒரு போராட்டம் இருக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம், இதெல்லாம் எனக்கு நான் தெரியாது, எல்லாம் டைரக்டர், ஃபைட் மாஸ்டர் இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ண வச்ச ஒரு விஷயம் தான். ஸோ அதுலேருந்து நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். கண்டிப்பாக ஒரு ஹீரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்தாலும், என்ன ரோல் கொடுத்தாலும் அதுக்கு உடனே ஆப்ட் ஆகி அதுக்கு அடாப்ட் ஆகி ஆக்ட் பண்ணுறது தான் அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி இல்லையா? ஸோ அந்த வகையில் ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்காருன்னு நினைக்கிறேன் நம்மளோட சூப்பர் டைரக்டர் அதிரூபன் அவர்கள். ஸோ அவரோட ஒர்க் பண்ணதை பற்றி எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். அதிரூபன் வந்து எனக்கு ரொம்ப நல்ல ஒரு ஃப்ரெண்டு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி 7 வருஷத்துக்கு முன்னாடி கேமராமேன் ராஜா கேமராமேன் வந்து சக்கரக்கட்டியில் வந்து மருதாணி சாங் அவர் தான் ஷூட் பண்ணார். அதுக்கப்புறம் எனக்கு சித்து +2, வாய்மை இந்த படங்கள்லாம் அவர் தான் பண்ணார். ஸோ அவர் வந்து என்றைக்கு ஒரு நல்ல கதை கேட்டாலும் மனசார சாந்தனம் நல்லா வரணும்னு நினைக்கிற பல மனிதர்களில் வந்து ராஜா ஒருத்தர். ஸோ அந்த மாதிரி அவர் என்ன கதை கேட்டாலும் வந்து ஃபஸ்ட்டு என்ன தான் போய் சொல்லுவார், இந்த கதைக்கு சாந்தனம் நல்லாயிருக்கும். ஆனால் அந்த கதைக்கு நான் ஆப்டாக இருப்பேன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அதை சொல்லுவார். ஸோ அப்படி சொல்லி வந்தவர் தான் வந்து டைரக்டர் அதிரூபன். பாலா சார் ஸ்கூலில் தான் வந்தார். அன்றைக்கி சொன்னோன்னே எனக்கு அதை ரொம்ப பிடிச்சிருச்சு. அங்கேருந்து ஆரம்பிச்ச ஒரு ட்ராவல். நம்ம சினிமாவில் பொதுவாக தெரியும் இல்லை, நல்ல கதை வந்தால் ப்ரொடியூசரே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு 7 வருஷத்துக்கு வந்து ப்ரொடியூசர் கிடைக்காம பல இடங்களில் ட்ரை பண்ணி நிறைய இடத்துல போய் ரிஜெக்ட் ஆகி அசிங்கப்பட்டு ஏகப்பட்ட போராட்டம். ஒவ்வொரு ஆக்டர் லைஃப், ஒவ்வொரு ஜெயிச்ச ஆக்டர் லைஃப் பின்னாடியும் சரி, போராடுற ஆக்டர் லைஃப் பின்னாடியும் சரி, நிறைய இந்த மாதிரி இன்சல்ட்ஸ், நிறைய அசிங்கப்படுறது, போராட்டங்கள் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நானும் டைரக்டரும் வந்து இதெல்லாம் தாண்டி வந்து அவர் ஆக்சுவலாக இனிஷியலாக வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தார் ரேவதி மேமோட. ஸோ அப்போவே வந்து அவர் அந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு வந்து தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு வாங்கினார். ஸோ பேசிக்லி வந்து ஒரு நல்ல கலைஞர். அண்ட் அதுக்கு மேலே பாலாசார் ஸ்கூல்லேருந்து வரும்போது அந்த ஸ்கிரிப்டிங் வந்து நல்ல நாலேஜ் இருந்துச்சு அவருக்கு. அண்ட் இன்றைக்கி வந்து இந்த படம் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா அது வந்து நானோ சுஷ்டியோ மற்ற டெக்னீஷியன்ஸ்லாம் இல்லை, மெயினாக அந்த டைரக்டரோட க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ 100% அவர் அதிரூபன் வந்து இந்த படத்துக்கு அப்புறம் ஒரு நோட்டபிள் டைரக்டர்ஸில் வந்து ஒருத்தராக இருப்பார். படத்தோட இன்னொரு ஹிட் பார்த்தீங்கன்னா மூவியோடைய சாங்ஸ்.
ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் சாரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஜிவி நாங்கள் அவருக்கு ரொம்ப பெரிய லெவலில் கடமைப்பட்டிருக்கோம். பிகாஸ் முதல்ல இந்த ப்ராஜெக்டில் இருந்தது நாங்கள் 3 பேர் தான், நான், டைரக்டர், கேமராமேன். அதுக்கப்புறம் வந்து ஜிவி வந்து அந்த டைமில் ஒரு மியூசிக் டைரக்டர் மட்டும்தான். அவர்கிட்ட போய் ப்ரொடியூசரே இல்லாத டைமில் நான் டைரக்டர் போய் கதை சொன்னார். அவர் கதையை கேட்டு இந்த கதை கண்டென்ட் வைஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, என்றைக்கு உங்களுக்கு ப்ரொடியூசர் கிடைக்கிறாங்களோ சொல்லுங்கள், அந்த படத்தை நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி சொன்னார். கட் பண்ணால் ஒரு 1 வருஷம் 2 வருஷம் கேப்பில் வந்து இன்றைக்கி ஒன் ஆஃப் த லீடிங் ஹீரோஸ் அண்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிஸியஸ்ட் ஹீரோஸ் ஆகிட்டார். பட் அப்படி இருக்கிற நேரத்தில் கூட நாங்கள் திருப்பி அப்ரோச் பண்ணோம் அவரை. எஸ், ஜிவினா வந்து ஒரு பட்ஜெட் ஒன்று ஜாஸ்தி, பிகாஸ் இஸ் வேறு லெவல் மியூசிக் டைரக்டர். அவர் யங்ஸ்டர், அவர் ரொம்ப புதுசாக வந்தவர் இல்லை, ஆல்ரெடி ப்ரூவ் பண்ண ஒரு மியூசிக் டைரக்டர். ஸோ பரவாயில்ல, ஜிவி இருந்தால் இந்த படத்துக்கு ஒரு கலர் மாறும் அப்படின்னு சொல்லி அவர் அப்ரோச் பண்ணோம். அன்றைக்கி சொன்ன ப்ராமிஸை கீப் அப் பண்ணி இன்றைக்கி ஒரு பிஸியான ஹீரோவாக இருந்தால் கூட இந்த படத்துக்கு அவர் இசையமைச்சு கொடுத்துருக்காரு. அதுக்கு எங்களோட நன்றி. அண்ட் ஜிவி வந்ததுக்கப்புறம் இந்த படத்தோட கலரே மாறிடுச்சு, இந்த படத்தோட ஸ்டாண்டர்ட் மாறிடுச்சு. அண்ட் சாங்ஸ் வந்து எல்லாருமே கேட்டிருப்பீங்க. பட் ஆர்ஆர் வந்து இன்னும் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆர்ஆர் நான் சொல்கிறேன், படம் பார்த்த ஒவ்வொருத்தரும் பாராட்டுகள் சொல்கிறது மெயினாக ஆர்ஆருக்கு. ஏன்னா அந்த ரீரெக்கார்டிங் வந்து ஒரு படத்தோட லைஃப், ஒவ்வொரு சீனும் வந்து நாங்கள் என்ன தான் சிவாஜி சார் மாதிரி நடித்து புரிஞ்சு எடுத்தாலும், என்ன தான் பிரம்மாண்டம் காமிச்சாலும், ஒரு ரீரெக்கார்டிங் நல்லா இருந்தால் தான் அந்த சீனோட இமோஷன் ஹைலைட் ஆகும். அந்த மாதிரி இந்த படம் ஒரு இமோஷனல் கண்டென்ட். இந்த படத்துக்கு ஆர்ஆர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இவ்வளோ பிஸியான டைமில் 2 மாதம் உட்காந்து அவர் ரீரெக்கார்டிங் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அந்த ரீரெக்கார்டிங் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் இது வந்து ஒரு அப்கமிங் டீமுக்கு ஜிவி பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப். ஸோ மக்களுக்கிடையே கண்டிப்பாக பெரிய ஒரு லெவல் ஹிட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மூவி மட்டும் இல்லாமல் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸும் வந்து பெரிய ஹிட் ஆகிறதுக்கான கேப்டன் டிவி வியூவர்ஸ் சார்பாக உங்களை நான் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மக்கள்கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள், எல்லாருமே எங்களோட ஒரு 100% உழைப்பை கொடுக்குறோம். நீங்கள் எல்லோரும் தினம் எப்படி வேலைக்கு போயிட்டு வரீங்களோ அந்த மாதிரி தான் நாங்களும் வேலைக்கு போயிட்டு வரோம். உங்களோட வேலையை செஞ்சு முடிச்சுட்டு உங்கள் சம்பளத்தை வேறு யாராச்சும் வாங்கிட்டு போனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹர்ட்டிங்காக இருக்குமோ, அதே மாதிரி தான் இந்த தியேட்டருக்கு வந்து பார்க்காம பைரட்டட் பிரிண்ட்ஸு ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி படம் பார்க்குறது, திருட்டு டிவிடியில் பார்க்குறது வந்து எங்களோட உழைப்பை வேறு யாராவது ஒருத்தர் திருடுறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு தியேட்டருக்கு வந்து இந்த படத்தை பாருங்கள். இந்த படமும் இல்லை, எந்த படத்தை சொல்கிறேன் நான், உங்களுக்கு பார்க்கணுன்னு விருப்பம் இல்லைன்னா அந்த படத்தையே பார்க்காதீங்க. பட் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா தியேட்டருக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஒரு உழைப்புக்கு ஒரு சின்ன ஒரு மரியாதை கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ முப்பரிமாணம் மார்ச் 3 வந்து திரையரங்குகளில் வரப்போகுது. எல்லோரும் தியேட்டருக்கு வந்து ஃபேமிலியோடு வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். முக்கியமாக முப்பரிமாணம் வந்து இளைஞர்களுக்கான எடுக்கப்பட்ட ஒரு படம். பட் எல்லா ஏஜ் குரூப்புக்கான ஆடியன்ஸ் வந்து இந்த கதையோடு கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ எல்லோரும் ஃபேமிலியோடு தியேட்டருக்கு வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஓகே வியூவர்ஸ், ஸோ ரொம்ப நேரமாக நம்மளோட டீம் உட்காந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னாடி லெட்ஸ் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்காரு நம்மளுடைய அப்புக்குட்டி சார் அவர்கள். அவரை போய் மீட் பண்ணலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார், ஸோ இந்த படத்துக்கான வாய்ப்பு உங்களுக்கு எப்படி அமைஞ்சது? வாய்ப்பு எப்படி அமைஞ்சதுன்னா, நான் ஆர்டிஸ்ட்டு அப்புக்குட்டின்னா தெரியும், அந்த கேரக்டர் பண்ணால் நல்லாயிருக்கும், அதனால் கூப்பிட்டு இந்த வாய்ப்பை கொடுத்தாங்க. ரெண்டாவது வந்து டைரக்டர் ஆல்ரெடி படித்துறைன்னு ஒரு படம் அவர் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார், அதிரூபன் சார். அப்போ வந்து எனக்கு அதில் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும்போது கூட அவர் அசோசியேட் டைரக்டர் அதில், அப்போ எனக்கு பழக்கம். அப்படிங்கிறப்ப இந்த கேரக்டர் நான் பண்ணால் நல்லாயிருக்கும்னு அவருக்கு தோணியிருக்கு. அப்படி கூப்பிட்டது, அவர் நண்பராக பழகினார். அந்த கேரக்டருக்கு நான் பேஸ் பண்ணி கூப்பிட்டாரு. உண்மையாகவே இது வந்து ஒரு பாலா சார் அசிஸ்டண்ட் எப்படி படம் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும். நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், ஏன்னா பாலா சார் படப்போ நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப எமோஷனாக வேறு, டென்ஷனாக வேறு அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. ஏன்னா சில விஷயங்கள் பாலா சார் வந்து நான் நினைக்கிறது வந்தே ஆகணும் அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்காக இருப்பார். அந்த மாதிரி எதுவும் இருக்குமான்னு பார்த்தேன். ஆனால் இவர் நல்ல டைம் கொடுத்து பொறுமையாக ரிலாக்ஸாக ரொம்ப நல்லா பண்ணாப்புல அதிரூபன். அதே மாதிரி சாந்தனு காம்பினேஷன் தான் எனக்கு ஹீரோ ஃப்ரெண்டு கேரக்டரு, லோகுன்னு ஒரு கேரக்டரு. இதில் வந்து ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர், வீடியோகிராஃபர், இதில் ஹீரோ கூட ஃப்ரெண்டாக த்ரோட்டாக பண்ணியிருக்கேன். இப்போ நிறைய கேரக்டர்ஸ் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த படத்துக்கான ரோலை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். இந்த படத்தில் ரோல் அப்படி நம்ம சொல்லணும்னா, இப்போது என்னோடய ஆக்டிங் வாய்ஸாக தான் நான் சொல்ல முடியும். எப்படின்னா அழகர் சாமின்னு குதிரை ஒரு டிஃப்ரெண்ட் ஆக்டிங், அப்புறம் சுந்தர பாண்டியன் அதோட சேஞ்ச், வெண்ணிலா கபடிக்குழு, டோட்டல் வெகிலி, இப்படி ஒவ்வொரு கேரக்டராக பண்ணியிருக்கும்போது இதில் ஒரு செட்டில்டு ஆக்டிங் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். ஒரு பொறுப்பான ஒரு நண்பன்,
நண்பனுக்கு ஒன்றுனா ஒரு பொறுப்பான ஒரு விஷயம், அவன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவன் சொல்லக்கூடிய விஷயங்கள் கரெக்டாக இருக்கணும். அது அந்த டைமிங்கில் ரொம்ப ஹெவியாகவும் ஆக்ட் பண்ணிடக்கூடாது, கரெக்டான ஒரு லெவல். அது வந்து அதிர்வன் சார் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தார். அது என்கிட்டையும் சரி, சாந்தனுகிட்டையும் சரி, ஹீரோயின்ட்டையும் சரி. இந்த கதையில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஹீரோயினுடைய ரோல் ஆக்டிங் அவ்வளோ ஸ்கோப். அதில் எனக்கும் ஒரு துணையாக கூட வரக்கூடிய கேரக்டருங்கிறப்ப எனக்கும் சின்ன சின்ன இடத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் இருந்தது. அது நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் முப்பரிமாணம் படம் வந்து. கண்டிப்பா நிறைய ஹீரோஸோட நீங்க பண்ணியிருக்கீங்க, தனியா ஹீரோ ரோலும் நீங்க பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த வகையில சாந்தனு கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சாந்தனு வெரி நைஸ், குட். எப்படி சொல்கிறேன்னா பைகராஜ் சார் பையன் நம்ம சொல்ல வேணாம். நான் பைகராஜ் சார் ஃபஸ்ட்டு சென்னைக்கு வந்தோடனே அதிகமாக வாய்ப்பு முதல்ல நான் கேட்டதே பைகராஜ் சார் தான். நேரில் பார்த்து வாய்ப்பு கேட்டேன். ஏன்னா நம்மளுமே உருவத்தை கரெக்டாக யூஸ் பண்ணுறது வந்து பைகராஜ் சார் தான் எனக்கு தெரியும். அதனால் அவரை ஃபாலோ பண்ணி நான் வாய்ப்பு கேட்டேன். அதில் வந்து எனக்கு நடிக்க முடியல, வீட்டில் விசேஷம்னு ஒரு படம். அதோடைய அவர் பையன் படத்தில் நடிக்கக்கூடிய எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, ரொம்ப ஹாப்பி. ரொம்ப எளிமையாக இருக்கான் தம்பி. அவர் கூட ஃப்ரெண்டாக நடிச்சிருக்கேன். கண்டிப்பாக என்னுடைய கேரக்டர் எங்கள் 2 பேருக்கும் நான் பார்க்கும்போதே தெரிஞ்சுது. ஒரு நட்புனா ஒரு முக்கியமான ஒரு நண்பன் எப்படி இருப்பான், ஒரு சின்ன வயசில் பார்த்துட்டு ஒரு கேப் விட்டு தான் நாங்கள் பார்ப்போம். அந்த ஃபஸ்ட்டு சந்திப்பே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களோட படம் அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த மூவியில் உங்களுக்கு சுவாரஸ்யமாக என்ன விஷயம் நடந்தது நீங்கள் குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? எனக்கு இந்த சுவாரஸ்யம் அப்படின்னா இந்த படத்தில் நான் பார்த்து வியர்ந்த ஒரு விஷயம் தான் நான் அதிகமாக நினச்சிக்குவேன். என்னென்னா சாந்தனு வந்து நினச்சா அந்த டைமிங்கில் ஆக்ட் பண்ண முடியும். அவர் ஒரு ஆக்டராக ஒரு 4-5 படம் பண்ணிட்டார். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஆல்ரெடி ப்ரிப்பேர் ஆகி தயாராகிட்டே இருப்பார். படத்தில் வந்து அம்மா வந்து சத்துற மாதிரி ஒரு சீனு. அந்த சீனில் மைண்டில் எதுவுமே இருக்காது, பிளாங்க். அப்படி ஒரு பிளாங்காக இருப்பாப்புல. அந்த சீன் நான் ரொம்ப நோட் பண்ணேன் சாந்தனுவை. அதுக்காக வந்து தன்னை வந்து ரொம்ப தயார்படுத்திக்கிட்டாப்புல அந்த ஸ்பாட்டில். அது வெரி நைஸ். அதேமாதிரி ஹீரோயினியாக இருந்தாலும் அந்த கெட்டப்புக்கு ரொம்ப சேஞ்ச் பண்ணி இது பண்ணாங்க. அதில் சுவாரஸ்யம் அப்படின்னு சொல்லப்போனால் இவ்வளோலாம் பண்ணிவிட்டு ரூமில் போனோம்னா முதல்ல உட்காந்து ஐயாப்பா இதுலேருந்து ரிலீஃப் ஆகி முதல்ல சாதாரணமாக பேசுவோம்ப்பா அப்படின்னு ஒரு முடிவெடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டு இருப்போம். ஏன்னா வந்து எங்களை வந்து ஃபுல் அட்ராக்ட் பண்ணிடுவார் டைரக்டர். அந்த கதையோட கேரக்டராகவே காஸ்டியூம்லேருந்து லுக்கு எல்லாமே டோட்டல் சேஞ்ச் பண்ண பிறகு நாங்கள் எப்போடா அந்த இதுலேருந்து ரிலீஃப் ஆகும் அப்படின்னு 6 மணி அடிச்சிட்டாங்கன்னா நாங்கள் ரிலீஃப் ஆயிடுவோம். ஏன்னா அது வந்து அவருடைய கம்பல் கிடையாது. இது வந்து அந்த கேரக்டராக மாறினா தான் ஆடியன்ஸை ரசிக்க வைக்க முடியும் அப்படிங்கிறது டைரக்டர் அதிரூபன் சாருடைய எண்ணம். ஏன்னா இந்த மாதிரி கதை இது காமெடி கதை கிடையாது. மெயினாக வந்து ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தோட சொல்லியிருப்பார் டைரக்டர். டைமென்ஷன் மாறுறது, ஒவ்வொரு காலகட்டத்தில் எண்ணங்களுடைய தன்மை எப்படி எப்படிலாம் மாறுதுங்கிறத வந்து பிரதிபலிக்கக்கூடிய ஒரு படம். ஸோ கண்டிப்பாக அது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தினாரு அப்படின்னு சொன்னாங்க. ஹீரோ வந்து கஷ்டப்படுத்தினாரு, பட் நல்லா நான் நடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன், நிறைய நல்லா ஃபீல் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் நீங்கள் உங்களோட தனியாக வந்து இந்த டைரக்டரோட பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி. எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லணும்னா நான் வந்து தியாகு சார் டைரக்ஷன் பண்ண ரொம்ப ரசித்தேன். ஃப்ரெண்டாக நான் சொல்கிறேன். அவர் என்னுடைய நண்பருங்கிறதுனால அவர் டைரக்ஷன் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் அவர் என்ன ஃபீல் பண்ணுறாரு, இந்த ஷாட் எப்படி வரணும், இந்த ஆக்டர் எப்படி நடிக்கணும் அப்படிங்கிறத அவர் சொல்லி கொடுக்குறத நான் ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். எனக்கு ஒரு வெரி குட் டைரக்டர் நம்ம கூட நண்பராக இருந்திருக்காருங்கிறப்ப எனக்கு ஃப்ரீ ஹாப்பி. ஓகே, சுசீந்திரன் சார் எங்களுக்கு கிடச்சிருந்தார். அது மாதிரி சிவா சாராக இருக்கட்டும், பிரபாகரன் அப்படிங்கிறப்ப புதுசாக வரும்போது நாங்கள் பயங்கர ஹாப்பி ஆகும். சுந்தரபாண்டியன் பிரபாகரன் சாரும் சரி, சுசீந்திரன் சாரும் ஃபஸ்ட்டு வரும்போது எங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி. ஒரு டீம், ஆல் டீம் செய்ய போகுது அப்படிங்கிறப்ப இது முப்பரிமாணம்ல எனக்கு அந்த ஒரு இது தெரிஞ்சது. இந்த படம் வந்து ஒரு டீம் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல படங்களை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக. ஓகே, கண்டிப்பாக. ஸோ பார்த்தீங்கன்னா அழகர் சாமியின் குதிரை பண்ணுறப்போ ஒரு எதிர்பார்ப்பு மக்களுக்கிடையே கண்டிப்பாக இருந்திருக்கும். ஸோ ஹீரோ ரோல் பண்ணுறப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த மூவிக்கு அப்புறமா மக்களிடையே உங்களுக்கு என்ன நேம் கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்புக்குட்டின்னா இப்படி தான் பார்க்கணும் அப்படிங்கிறது இல்லை. அப்புக்குட்டி ஒரு வர்றாருன்னா ஏதாவது முக்கியமான ரோல் எடுத்து பண்ணுவார், அதை கரெக்டாக பண்ணுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது ஆடியன்ஸ்கிட்ட சேரும்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க, அதை கரெக்டாக பண்ண முடியும். ஏன்னா இது மீடியாவிலையும் சரி நிறைய விஷயங்கள் அந்த பகிர்ந்துரு. இது வந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கான ஒரு போராட்டம் அப்படின்னு தான் சொல்லலாம். என்னென்னா அப்புக்குட்டிங்கிற ஒரு நேம், நேஷனல் அவார்டுங்கிற ஒரு விஷயத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக ஒரு போராட்டம் அப்படின்னு தான் சொல்லலாம். இதில் சிலர் வந்து கருத்து தெரிவிக்கும் போது எல்லாருடைய மனசும் நோக்கும். யாராக இருந்தாலும் ஒரு ஆக்டர் வந்து எல்லா படத்துலையும் நம்ம சிறப்பாக பண்ணிட முடியாது. ஒரு சில படங்களில் கதையோட அம்சம் அதோடைய போக்கு வேறு மாதிரி இருக்கும், அதில் நம்ம ஆக்டிங் வேறுபடும். இந்த படத்தில் எனக்கு அப்படி இல்லை, ஒரு பயங்கரமான நம்பிக்கை இருக்குது. இது வந்து டிஃப்ரெண்ட், ஒரு நல்ல பேர் கொடுக்கும்,
இந்த சீன் நீங்கள் நல்லா பண்ணீங்க, இந்த சீன் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருந்தது, இதில் கொஞ்சம் சேஞ்சஸ் கொடுத்துருக்கீங்க, இந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தம் இல்லை உங்களோட ஆக்டிங்கில் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த படம் கொடுக்கும். ரெண்டாவது நான் வந்து இதில் ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் வீடியோகிராஃபராக நடிச்சிருக்கேன். அஜித் சார் என்னை ஃபோட்டோ எடுத்த மாதிரி நான் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணியிருக்கோம். சாந்தனு வெரி குட் ஆக்டர், ஒரு இன்வால்மெண்ட் ப்ரெசன்ட், அதுமாதிரி டைரக்டர், ஹீரோயினியை தான் நாங்கள் எல்லாருமே டைரக்டர் ரொம்ப கஷ்டப்பட்டார் ஹீரோயின். ஏன்னா அந்த பொண்ணு வந்து ரொம்ப ஜாலியான பொண்ணு, என்னென்னா ஒரு மனசை எப்போவுமே ஜாலியாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பொண்ணு. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஒரு சில டைமிங்கில் வந்து நல்லா ஃபீல் பண்ணி இருக்கணும். அப்போ வந்து அதை சொல்லி புரிய வச்சு பண்ண வைக்கணும். ஆனால் அதை பண்ணிவிட்டு திரும்ப ஹாப்பியாகிடுவா, திரும்ப அந்த மூடு கொண்டு வரணும். அவருக்கு அவ்வளோ சிரமத்துலேயும் அந்த பொண்ணு மனசு நோகாமல் வேலை வாங்கினார் டைரக்டர். வெரி குட், ஆல் டீம் சூப்பர் நைஸ். ஸோ ஹீரோவும் வந்து அவர் கஷ்டமான ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் பண்ணியிருக்காரு, ஹீரோயினும் வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயம் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து சேலஞ்சிங்கான விஷயம் என்ன கொடுத்தாரு டைரக்டர் பண்ணுறதுக்காக? எனக்கு ஒரு சீன், ஹாஸ்பிட்டல் சீனு, முக்கியமான ஒரு சீனு. ஒரு எப்படின்னா அவரை வந்து எமோஷன் ஆகி கொஞ்சம் ஃபீல் பண்ணி நான் பேசுவேன். நீ நினைக்கிறது எல்லாமே கரெக்டு கிடையாதுடா அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து இந்த படத்தில் நான் எடுத்து பேசுவேன். அந்த சீன் நடித்து முடித்தோடனே எனக்கு ஒரு பயங்கர ஹாப்பி. அதுமாதிரி டைரக்டர் ஒரு சீன் நான் சின்ன ஒரு ரியாக்ஷன் தான் பண்ணியிருந்தேன். அது பார்த்துட்டு நான் உங்கள்கிட்ட இதை எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னாரு. ஏன்னா நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல, நான் பார்க்கும்போது ஒரு சாதாரணமாக தான் இருந்தது. ஆனால் இது மைனூட்டான விஷயம் அப்படின்னு அந்த சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரெண்டாவது நண்பராக என்னோடய ஆக்டிங் பார்த்துட்டு என்ன சொல்லும்போது இன்னும் எனக்கு ஒரு நல்ல ஒரு இன்னும் பண்ணலாம் போல இருக்குது, ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. கண்டிப்பாக அதற்கான பலன் வந்து கூடிய சீக்கிரத்தில் வரும்னு நினைக்கிறேன். ஸோ மக்கள் கேப்டன் டிவி சார்பாக பெரிய வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சேன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. அதே மாதிரி இன்றைக்கி வர்ற படங்கள் எல்லாமே நெட்டில் வந்து இமிடியேட்டாக இன்றைக்கி ரிலீஸ் ஆகுதுன்னா நேற்றே வந்துடுது. அந்த ஒரு விஷயம் வந்து நாங்கள் வந்து எல்லாருமே மக்களும் வந்து இந்த பணம் கொடுத்து டிக்கெட் வாங்குறாங்க, நாங்களும் அவங்ககிட்ட பணம் வாங்குகிறோம். அதில் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு டேக்ஸ் போகுது, எவ்வளோ விஷயங்கள் நடக்குது. இந்த சிடி வராமல் இந்த மீடியாக்கள் வந்து சினிமாவை நம்பி எவ்வளோ தொழிலாளர்கள், நடிகர்கள் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 25,000 தொழிலாளர்கள் இன்றைக்கி வந்து சினிமாவில் இருக்காங்க. இவங்களுடைய தொழில் பாதிக்காமல் இருக்குன்னா அந்த நெட்டில் போடுறது, ஒரு படம் ரிலீஸ் ஆகி ஒரு ப்ரொடியூசருக்கு அந்த காசு கிடைக்காம போகிற அளவுக்கு அது ஒரு நல்ல படங்களை அவங்க நல்லா செலவு பண்ணி நாங்களாம் சம்பளம் வாங்குகிறோம், மனசார வாங்குகிறோம். அப்படிங்கிறப்ப அந்த படம் வந்து தேட்டருக்கு ஆள் வரலங்கிறப்ப எங்களுக்கு ஒரு இதாக இருக்கும். நல்ல படங்கள் ஓடுது, பெரிய ஆர்டிஸ்ட் படங்கள். இப்போ இந்த மாதிரி கதை உள்ள படங்களும் சரி வரணுன்னா இமீடியட்டாக நீங்கள் நெட்டில் போட்டாங்கன்னா பெரிய இது வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். முப்பரிமாணம் கண்டிப்பாக வந்து ஒரு வெற்றி படம். இந்த படம் வந்து ஒரு கதை உள்ள ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கிரிப்ட், எல்லாரும் திங்க் பண்ண வேண்டிய ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு படம். புது இயக்குனருக்கு அதிரூபன் சாருக்கும் ஆல் டீம்ஸ்க்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ஓகே வியூவர்ஸ், ஸோ ரொம்ப நேரமாக நம்மளோட டீம் உட்காந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னாடி லெட்ஸ் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். முப்பரிமாணம் படத்தோடைய கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னு இவரை சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக பேருக்கு ஏற்ற மாதிரி நிறைய இம்பார்ட்டண்ட்டான ஹார்ட் ஒர்க்ஸ் அவர் கொடுத்துருக்காரு. அண்ட் அவர் தான் வந்து நம்மளோட டைரக்டர் அதிரூபன் சார் அவர்கள். வணக்கம் சார். ஸோ ஹீரோ கூட பேசணும், ஹீரோயின் கூட பேசணும், சப்போர்ட்டிங் ரோல் கூட பேசணும், எல்லாரும் பேசின ஒரே விஷயம் டைரக்டர். உங்களை பற்றி ரொம்ப பெருமையாகவும் பேசியிருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சார், இந்த படத்துக்கான கதை எப்படி உருவாச்சு? இது ஒரு கற்பனை கதையா இல்லை ஒரு ட்ரூ ஸ்டோரிக்கான கதையா? இது நிஜத்தோட நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு கற்பனை கதை. இது வந்து இந்த எமோஷன் வந்து லவ் பண்ணுற எல்லாருக்கும் கிராஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதை பதிவு பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு நோக்கமாக இருந்தது. ஸோ இந்த ஸ்டோரி நான் ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போதும் அதுக்கப்புறம் நான் ஒரு சாந்தனு கிட்ட சொல்லும்போது எல்லாருமே வந்து அவங்க ரிலேட் பண்ணிக்கிட்டாங்க. இது மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நடந்திருக்கு அப்படின்ற ஒரு ஒரு எல்லாராலையும் வந்து ஈஸியாக க்ளோஸாக போகக்கூடிய ஒரு விஷயம் இருந்தது. ஸோ அதனால தான் இதை நான் உறுதியாக நம்பி இந்த ஸ்கிரிப்ட் வந்து கண்டிப்பாக பண்ணலாம், இது வந்து எவ்வளோ நாள் வெயிட் பண்ணாலும் இதுதான் பண்ணணுன்றதுல இருந்தேன். கண்டிப்பாக. ஸோ நிறைய ஹீரோஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு மத்தியில் வந்து சாந்தனு சாருக்கு இந்த கதை ஆப்டாக இருக்கும் அப்படின்னு எப்படி நீங்கள் சூஸ் பண்ணீங்க? அவங்கள அப்படியே நம்ம ஏற்றுக்காமல் நமக்கான ஒரு கேரக்டருக்கான ஒரு பர்சனாக அடாப்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸிங்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது வந்து எனக்கு இந்த மாதிரி அப்கமிங்கில் இருக்க ஒரு ஹீரோ கூட நான் ட்ராவல் பண்ணும்போது எனக்கு ரொம்ப அது ஈஸியாக இருக்கும்.
ஏன்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்களை அவங்க புரிஞ்சுக்கிட்ட செய்யக்கூடியது. பட் எல்லா ஆர்டிஸ்ட்டும் பண்ணுறாங்க, நான் யாரையுமே இதுவாக சொல்லலை. கொஞ்சம் எனக்கு வந்து இந்த கதைக்கு வந்து ஒரு அப்கமிங் ஹீரோ தான் தேவைப்பட்டது ஆரம்பத்தில். இந்த கதையோட நேச்சர் இது மாதிரி. ஒரு சாந்தனு பொறுத்தவரைக்கும் எனக்கு என்னுடைய கேமராமேனுக்கு அவர் ரொம்ப க்ளோஸ். ஏன்னா அவங்க ஆல்ரெடி நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. என் கேமராமேன் கிட்ட நான் அந்த கதையை சொல்லும்போது அவர் தான் சொன்னார், இதை சாந்தனு கரெக்டாக இருக்கும், நம்ம அவரை அப்ரோச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அது கொஞ்சம் கரெக்டாக இருந்தது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் அவர்கிட்ட போய் நான் கதையை சொன்னேன். சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து கேமராமேன் எனக்கு கால் பண்ணி பாக்கியராஜ் சார் கூப்பிட்றாங்க, சீக்கிரம் அவரும் கேட்கணுன்றாரு. இவர் நைட் போய் ரொம்ப இது எக்ஸைட்மெண்ட்டோட சொல்லியிருக்காரு, ஒரு நல்லா இருக்குது இந்த கண்டென்ட் அப்படின்னு சொல்லி. அப்புறம் சார் கூப்பிட்டு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு ட்ராவல். அதுக்கப்புறம் அது வெற்றிமாறன் ஒன்று சொல்லுவார், ஒரு நல்ல கதைக்காக வெயிட் பண்ணணும், நல்ல ப்ரொடியூசருக்காக வெயிட் பண்ணணும், நல்ல ஆர்டிஸ்ட்காக வெயிட் பண்ணணும். ஏன்னா இதுதான் இந்த காம்பினேஷன்ஸ் கரெக்டாக இருந்தால் தான் அதோடைய அவுட்புட் வந்து கரெக்டாக வரும். அப்போது என்னுடைய ஃபீலும் அதுதான் இருந்தது. ஒரு ரைட் ப்ரொடியூசர் அப்படின்போது இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து எனக்கு கடைசியாக அமைஞ்சாங்க. இதில் என்ன ஒரு ப்ளஸ்ன்னா, ஒரு ப்ரொடியூசர்ன்றதுனால நான் சொல்லலை, ஜென்ரலாக வந்து ஒரு ஃப்ரீடமாக ஒரு டைரக்டரை செயல்பட விடக்கூடிய பர்சன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அந்த வகையில் இவர் வந்து ஒரு ரொம்ப எனக்கு அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. சாந்தனு அப்படின்றவர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக எனக்கு அறிமுகமாக இன்றைக்கி ஒரு பிரதராக இருக்கார். ஸோ அந்த மாதிரியான ஒரு எங்களுக்குள்ளே இருக்க இந்த வளர்ச்சி, இந்த உறவுக்குள்ளே இருக்கக்கூடிய வளர்ச்சி, இது வந்து ஒரு ஆக்டராக மட்டும் இல்லாமல் ஒரு எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் எனக்கு வந்து அவர் சப்போர்ட், ஈச் அண்ட் எவ்ரிதிங். இந்த ஃபிலிமில் வந்து அவ்வளோ 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணோம், நானும் கேமராமேன் அந்த சோனு. ஸோ கண்டிப்பாக எப்படி ஹீரோயின் ரோல் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி சப்போர்ட்டிங் ரோல் கேரக்டர் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அந்த ரோல் பார்த்தீங்கன்னா அப்புக்குட்டி அவர்கள் பண்ணியிருக்காங்க. அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். அப்புக்குட்டி நானும் வந்து நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும்போது ஒரு படத்தில் அவர் ஆக்ட் பண்ணாங்க. அப்போ நான் பார்த்த அப்புக்குட்டிக்கும் இன்றைக்கி நான் பார்க்குற அப்புக்குட்டியும் டிராஸ்டிக் சேஞ்ச். ஒருத்தர் வந்து லேர்ன் பண்ணுற ஒரு ப்ராசஸ் இருக்குது. வளர எனக்கு எல்லாமே தெரியும்னு நினைக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் கற்றுக்கிட்டே இருக்கிறவங்களால் மட்டும்தான் அந்த வளர்ச்சி இருக்கும், மேற்கொண்டும் வளர்ச்சி போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு பர்சன் ஒரு ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா, ஒரு சாந்தனு எப்படி எனக்கு வந்து ஒரு ஷூட் பண்ணும்போது ஒரு நேசிப்போம் இல்லையா, அவங்களுடைய குட்டி விஷயங்களை அவங்க அங்கே பெர்ஃபார்ம் பண்ணுறது, நம்ம சொல்லிக் கொடுக்குறத பிடிச்சிக்கிறாங்க, அவங்க அப்படி அந்த ஃபீட்பேக்ஸ் ரிட்டர்ன் வருதுன்னும் போது நம்மளை மீறி அவங்கள ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும். அந்த ஒரு விஷயம் அந்த மாதிரி எனக்கு அப்புக்குட்டி. நான் எது சொல்கிறோமோ அதை கேட்ச் பண்ணி அந்த ஃபீட்பேக்ஸ் எடுத்துகிட்டு வருவார் அவருக்கு. பட் எனக்கு ஒரு கில்ட் இருக்குது, எனக்கு அவருக்கான ஒரு லெவலுக்கு ஒரு கேரக்டர் கொடுக்கலையேன்ற ஒரு வருத்தம் இருக்குது எனக்கு. இல்லை கண்டிப்பாக யாரும் வருத்தப்படல, அவங்களுடைய லெவல் ஆஃப் ரோல் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இன்னும் பெஸ்ட்டாக கொடுத்துருக்கணும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கு வந்து இன்னும் அழகாக அவரை மோல்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி. இப்போ பர்சனல் லைஃப்லேயும் நான் சொல்கிறேன், பர்சனல் லைஃப்லேயும் நிறைய சேஞ்ச் ஆகிருக்காரு. ஸோ அவரோட மெச்சூர்டாக பேசுகிறது எல்லாம் வே ஆஃப், ஏன்னா ஒரு 5-6 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் பார்த்தவரும் இன்றைக்கி பார்க்குறவரும் ரொம்ப வேரியேஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ படத்தோட அடுத்த வெற்றி பார்த்தீங்கன்னா சாங்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல். அதில் பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் சார் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவரோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஜிவி வெற்றிமாறன் நானும் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவரும் நானும் கதை டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த கண்டென்ட்டுக்கு வந்து ஒரு எமோஷ்னலான ஒரு ஸ்ட்ராங் கண்டென்ட்டு, ஸோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்கணும். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஏரியா, ஃபோட்டோகிராஃபியும் அண்டு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அவர் தான் ஜிவியோட இன்ட்ரோ கொடுத்தாங்க. ஒன்ஸ் நான் இப்போ கதை சொல்லிட்டு வந்தோன்னா அவர் கதை ரொம்ப பிடிச்சிச்சு அவருக்கு. பிடிச்சதுக்கப்புறம் சொன்ன பிரதர் நான் கண்டிப்பாக பண்ணுறேன், நான் டெஃபினட்டாக பண்ணுறேன், நீங்கள் எப்போ உங்களுக்கு ப்ரொடியூசர்ஸ் ஃபைனலைஸ் ஆகுதோ நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அதுக்குள்ளே பார்த்தா ஒரு ஹீரோவாக ஒரு லெவலுக்கு போயிட்டார். ஸோ அதுக்கப்புறம் இந்த ப்ரொடியூசர் ஓகே ஆனதுக்கப்புறம் நாங்கள் திரும்ப அகைன் போய் மீட் பண்ணுறோம். அவர் சொன்ன ஒரே வார்த்தை தான், கண்டிப்பாக நான் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் சொன்னது மட்டும் இல்லை, அவ்வளோ ஒரு இன்வால்வ்மெண்ட். ஒன் ஆஃப் பர்சன் ஷூட் போகிறாரு, திரும்ப ஒர்க் பண்ணுறாரு, திரும்ப போகிறாரு. சில பேர்கிட்ட நம்ம போகிறப்ப நமக்கு ஒரு எனர்ஜி வரும்ல, நம்ம எதுவுமே பண்ணலையோ, ரொம்ப நம்ம அவங்களோட கம்மியாக பண்ணிகிட்ருக்கோன்றது. அது மாதிரி தான் அந்த வெற்றி இவங்கெல்லாம் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம போனால் ஒரு பேட்ரி சார்ஜ் ஆகிற மாதிரி இருக்குது அவங்ககிட்ட போய்ட்டு. அது மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் வந்து பண்ணியிருக்காரு இந்த ப்ராஜெக்டுக்காக. அவங்க என்டையர் டீம் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும். அவ்வளோ நல்ல சாங்ஸ் கூட ரொம்ப நல்லா வந்திருக்கு, கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சாங் ரிலீஸ் ஆகிருக்கு.
ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து உங்களுடைய கற்பனைகளை உங்களோட அவுட்புட் வந்து தெளிவாக காமிக்கிறோட ரோல் இம்பார்ட்டன்ட் ரோல் சினிமோட்டோகிராஃபருக்கு இருக்கு இல்லையா? ஸோ அவரை பற்றியான சில வார்த்தைகள் சொல்லுங்கள். ராஜா வந்து ஒரு சாஃப்ட் பர்சன். பேசிக்காக எனக்கு அவருக்கு ஒரு சிங்காகிற விஷயம் வந்து வெரி சாஃப்ட் பர்சன் அண்ட் நல்ல ஸ்கிரிப்ட் நாலேஜ் இருக்கக்கூடிய ஒரு கேமராமேன். ஸோ எனக்கு டபுள் பர்பஸ். எனக்கு ஒரு சினிமாட்டோகிராஃபராக மட்டும் இல்லாமல் ஒரு டிஸ்கஷன்லேருந்து என் கூட எல்லாமே ட்ராவல் பண்ணுவார். எல்லா விஷயத்துலையுமே ஒரு வெரி குட் ஃப்ரெண்ட். ஏன்னா ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் இருந்து நாங்கள் 2 பேரும் எங்களோட ரிலேஷன்ஷிப் இருக்குது. அறிவுமதி சாரோட சன் அவரும் அதே தான். இப்படி இப்போது சோனு வந்து இப்போது அவரெல்லாம் கிராஸ் பண்ணிட்டார். ஏன்னா இனிஷியலாக நானும் அவரும் தான் ரொம்ப க்ளோஸாக இருப்போம். அந்த மாதிரி நைட்டெல்லாம் பேசிகிட்டே இருப்போம், இது அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும். ஏன்னா எங்களுக்கு கரெக்டாக பண்ணலன்னா பண்ணக்கூடாதுன்றதுல உறுதியாக இருந்தோம். ஸோ அந்த வகையில் அவருடைய விஷயம் வந்து இந்த கண்டென்ட்டை மீறாத ஒரு ஃபோட்டோகிராஃபியாக இருக்குது. இப்போது ட்ரைலர் அண்ட் டீசர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவருக்கு நிறைய பாராட்டுக்கள். தானு சார் கூட பார்த்துட்டு அவங்க ஆஃபீஸில் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு ரொம்ப பாராட்டினார். அவரையும் பாராட்டினார், ரொம்ப நல்லா இருந்தார். ஸோ கண்டிப்பாக அவருக்கும் ஒரு பிரேக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருடைய ரோலும் பார்த்தீங்கன்னா பெரிய பாராட்டத்தக்கமான விஷயமா தான் இருக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் மூவிஸ் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் நிறைய மூவிஸ் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த வகையில் என்னோட மூவி வந்து ஒரு தனித்துவமாக இருக்குது அப்படின்னா என்ன ரீசன் சொல்லுவீங்க? இது நிறைய படங்கள் வரலாம், நிறைய லவ் ஸ்டோரிஸ் வரலாம். ஆனால் ஒரு சில படங்கள் மட்டும்தான் நம்ம இதயத்துக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்குது. அது ஒரு சில ஒரு சரஞ்சரி முக்கால் ஒரு சில படங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். அந்த படத்துக்கும் நமக்குமான விஷயம் அது எப்போ போட்டாலும் நம்ம பார்க்கணுன்ற ஒரு மைண்ட் செட் வரும். இது அந்த வகையில் இருக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருமே இங்கே ஒரு 2 ஷோ இங்கேயே பர்ஃபார்மன்ஸ்லேயே போனாங்க. அப்புறம் அப்போ கூட 2 ஷோ பார்த்துட்டு அவங்க வந்தவங்களுடைய ஃபீட்பேக்ஸ், அதாவது ஒரு தம்பி ஒருத்தர் பார்த்துட்டு வந்துட்டு என்கிட்ட சொன்னார். நீங்கள் என்ன கேட்டார், நீங்கள் எந்த ஊர் அப்படின்னா, இங்கே தான்ப்பா அப்படின்னு சென்னை, நான் வந்து கன்னியாகுமரி, எனக்கும் இதே மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா. ஸோ அவன் சொல்லும்போது அவன் முகம் அந்த படம் பார்த்துட்டு வெளியே வந்து அந்த எமோஷன்ஸ்லாம் இருந்தது. ஸோ அப்போது எனக்கு ஏன்னா அவன் இப்போ அவர் வந்து எனக்கும் அவருக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. இப்போ என்னுடைய டெக்னீஷியன்ஸ் சொல்கிறாங்க, என் ஃபேமிலியில் இருக்கவங்க சொல்கிறாங்க, என்னுடைய ப்ரொடியூசர் சொன்னால் கூட நான் வந்து ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். ஸோ அவங்க வந்து ஒரு அன்பில் சொல்லலாம், இல்லை வந்து விட்டு கொடுக்காம சொல்லலான்றது. அப்பாற்பட்ட ஒரு மனிதனை போய் ஃபஸ்ட் டைம் ஒரு தாக்குதல் இருக்குது. இன்னொருத்தர் ட்விட்டரில் போய் ட்வீட் பண்ணிட்டார், சாந்தனுவுக்கு போய் டேரெக்டாக வந்துருச்சு. சாந்தனு பதறிட்டார், இன்னும் யாரும் படம் பார்த்துட்டாங்க. ஏன்னா அவருக்கு தெரியாது இங்கே இது மாதிரி ஒரு ஷோவில் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் சொன்னேன். அப்புறம் அவர் ஃபோன் பண்ணி பேசி என்ன விஷயங்களை கேட்டுட்டு இருந்தார். ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் இருக்குது. டெஃபினட்டாக ஒரு படம் பார்த்துட்டு வெளியே வரவங்களுக்கு என்ன ஒரு உணர்வு இருக்கும், இது நம்ம லைஃப்பில் நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், ஃப்ரெண்ட்ஸோட லைஃப்பில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பட் கண்டிப்பாக இருக்கும். டெஃபினட்டாக அது உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக உங்களோட ஹார்ட் ஒர்க் வந்து வெற்றி அடையும் நான் பெரிய விஷயத்தில் நான் வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் கமிங் ஹியர். தேங்க்யூ ஸோ மச். முப்பரிமாணம் வந்து ஒரு லாங் டைம் ப்ராசஸ். இது எந்த அளவுக்கு ஹானஸ்ட்டாக டெடிக்கேட்டாக பண்ணியிருக்கோம், பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு இது என்டையர் டீம் வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லோரும் தியேட்டரில் போய் பார்த்து எங்களை என்கரேஜ் பண்ணணும். என்ன காரணம்னா இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் இருக்க நிறைய பேர் வந்து எங்களுக்கு வந்து இந்த படத்தோட வளர்ச்சிக்காக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. வெற்றிமாறன், ஏஆர் ரஹ்மான் சார், ரஜினி சார், ஜெயம் ரவி சார், தானு சார், ஈச் அண்ட் எவ்ரி ஒன், 10&all ஃபிலிம்ஸ் எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலியாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது பாம்பே இண்டஸ்ட்ரியில் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க பொதுவாக, எல்லோரும் ஒரு என்வைரன்மெண்ட் இந்த மாதிரியான என்வைரன்மெண்ட். பட் நம்ம தமிழ் ஃபில்ம் அவ்வளோ என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி எங்களுடைய உழைப்பை நீங்கள் தேட்டரில் போய் என்கரேஜ் பண்ணிங்கன்னா எங்களுடைய அடுத்த லெவலுக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கும். எல்லாம் தேட்டரில் போய் படம் பாருங்கள். தேங்க்யூ. ஓகே வியூவர்ஸ், ஸோ இவ்வளோ நேரமாக ஷோ பார்த்து கண்டிப்பாக நீங்கள்லாம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி ஒரு ஸ்பெஷலான டீமோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, it's bye from me, Pavitra. Let's go party. 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 Let's go party.